Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.4 la 7th sum பார்க்கலாம். Show that 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 is purely imaginary. 19 minus 7I by 9 plus I the whole power 12 plus 20 minus 5I by 7 minus 6I the whole power 12 is real. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்களா இது வந்து பியூர்லி இமேஜினரியும் செகண்ட் வந்து ரியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். 2 + I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 இது வந்து பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பியூர்லி இமேஜினரியாக இருந்துச்சுன்னா Z வந்து மைனஸ் Z பாராக இருக்கும். ஓகேவா? Z ஈக்குவல் மைனஸ் Z பார்னு வந்துச்சுன்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து இசட்டுன்னு எடுத்துக்கலாம். இசட்டுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம Z பார் கண்டுபிடிக்கலாம். இது மைனஸ் இசட்டுனாவே வந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து Z பார் கண்டுபிடிக்கலாம். Z பார்க்கு இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதி பார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பாரை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பாரை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 2 + I root 3 அதுக்கு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் பவர் 10ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இந்த பார் எடுக்கிறதுக்கு இந்த சைன் மாற்றுவோம். அதனால் இந்த ஸ்டெப் வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இதுலேருந்து பார் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற டேர்மில் இமேஜினரி டேர்முக்கு மட்டும் சிம்பிள் மாற்றினா போதும். சைன் வந்து மாற்றணும். ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸில் மாற்றணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாற்றணும். அப்படி மாற்றும் போது இந்த பார் போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 2 இங்கே ப்ளஸில் இருக்கனால நம்ம மைனஸ்னு மாற்றிக்கலாம். மைனஸ் I root 3 the whole power 10 மைனஸ் இங்கே அதே மாதிரி பார் போகிறதுக்காக இந்த மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம். 2 + I root 3 the whole power 10 இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து ஒரு மைனஸ் மட்டும் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? மைனஸை நம்ம வெளியே எடுக்கும்போது இந்த டேர்ம் என்னவா மாறும்? இது ப்ளஸில் இருக்கிறனால மைனஸாக மாறும், இது மைனஸில் இருக்க ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? மைனஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்கிறனால மைனஸில் மாறும். ஓகேவா? அது மைனஸில் போட்டு நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன் 2 - I root 3 the whole power 10ன்னு. இது வந்து என்னவா மாறும்? ப்ளஸில் மாறும். ஸோ இது வந்து நான் முன்னாடி எழுதியிருக்கேன் 2 + I root 3 the whole power 10 இப்படி வந்துருச்சா? இது என்னது? கொஸ்டினில் கொடுத்துருக்குறது அப்படியே வந்துருச்சா? 2 + I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 அப்படியே வந்துருச்சா? ஒரு மைனஸ் மட்டும் வந்துருச்சா? மைனஸ் இசட்டுன்னு வந்துருச்சா? ஸோ Z பார் நமக்கு என்ன கிடச்சிது? மைனஸ் இசட்டுன்னு கிடச்சிது. இப்போ வந்து இது ரெண்டும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு வருது, இது இந்த சைடு வருது. இது மைனஸ் இசட் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் இசட்டாக வருது, ப்ளஸ் Z பார் இந்த சைடு போகும்போது மைனஸ் Z பாராக வருது. இப்போ என்ன வந்துருச்சு? Z ஈக்குவல் மைனஸ் Z பார்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன? பியூர்லி இமேஜினரி. ஸோ Z இஸ் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து 19 minus 7I by 9 plus I the whole power 12 plus 20 minus 5I by 7 minus 6I the whole power 12 is real. இது வந்து ரியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரியல் சொல்லி ப்ரூவ் பண்ணணுக்கு என்னென்னா Z ஈக்குவல் Z பார்னு வந்தாலே வந்து அது ரியல் சொல்லிடலாம். அதில் வந்து Z ஈக்குவல் மைனஸ் Z பார்னு வந்துச்சு. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி. Z ஈக்குவல் Z பார்னே வந்துருச்சுன்னா அது வந்து ரியல். இப்போ வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போது ஹோல்ஸ் பவர் 12 வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதனால் இப்போ இதை மட்டும் எழுதி இப்போ இதில் கீழே என்ன இருக்குது? 9 + I இருக்கா? ஸோ மேலேக்குள்ளே என்ன பண்ணணும்? 9 - Iயால் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதி மேலேக்குள்ளேயும் 9 - I by 9 - I போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 19 × 9 19யும் 9யும் மல்டிபிள் பண்ணால் 171. நெக்ஸ்ட்டு இந்த 19ம் -Iயும் மல்டிபிள் பண்ணும்போது -99 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து -7Iயும் 9ம் மல்டிபிள் பண்ணுறோம். -7யும் 9ம் மல்டிபிள் பண்ணால் -63. ஸோ -63 இந்த I. நெக்ஸ்ட்டு -7Iயும் -Iயும் -7 × -7 இது -7ங்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து +7ஆக மாறிடும். ஸோ +I². இங்கே ஒரு இருக்கிறனால இது வந்து I² மாறிடுது. ஓகேவா? கீழே பை போட்டு 9² - I² எழுதிக்கலாம். ஏன்னா இது A + B A - B ஃபார்முலாவில் இருக்கிறனால A² - B²ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி 9² - I² சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 171 அப்படி எழுதிட்டு மைனஸ் இந்த 19Iயும் 63Iயும் ப்ளஸ் பண்ணால் வந்து 82 வருது. ஸோ -82I ப்ளஸ் இந்த 7 அப்படியே எழுதிட்டு இந்த I பவர் 2க்கு மட்டும்
அதோட வேல்யூ என்ன -1. ஸோ அந்த I ஸ்கொயருக்கு மட்டும் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 9 ஸ்கொயர் பண்ணால் 81. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இந்த I ஸ்கொயருக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 171 அப்படி எழுதிட்டு -82i அதையும் அப்படி எழுதிட்டு இந்த +7ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணி -7ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 81 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுது. ஸோ +1ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 171ல் 7 போச்சுன்னா 164. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி 164ன்னு எழுதியாச்சு. அடுத்தது இந்த -82i வந்து அப்படியே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? கீழே வந்து 81ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணி 82ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு 82 வந்து காமனாக எடுக்கலாம். இதுலேயும் 82 வரும், இதுலேயும் 82 இருக்குது. அதனால் வந்து 82 காமனாக எடுத்தால் 164ல் வந்து 82 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 மைனஸ் 82 இங்கே வெளியே வந்துச்சுனால இந்த I மட்டும் இருக்கும். கீழே இந்த 82 இந்த 82வும் இந்த 82வும் கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் வந்து 2 - iன்னு மட்டும் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எழுதி 2 - iன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் எழுதி அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கலாம். 20 - 5i / 7 - 6i. இது 7 - 6iங்கிறதுனால இந்த 7 + iயால் 7 + 6iயால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு 20 × 7 140, 20 × 6i 6 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 120, 120i. நெக்ஸ்ட் இந்த -5i × 7 -5யும் 7 மல்டிபிள் பண்ணால் -35. ஸோ -35i. நெக்ஸ்ட் இந்த -5யும் இந்த 6iயும் மல்டிபிள் பண்ணணும். -5 × 6 -30. ஸோ -30 இங்கே ஒரு இருக்கனால I ஸ்கொயர் -30i² பை கீழே வந்து 7 ஸ்கொயர் - 6i the whole ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 140 அப்படியே எழுதிட்டு 120ல் 35 போச்சுன்னா 85. ஸோ 85i. அதுக்கப்புறம் இந்த 30 அப்படியே எழுதிட்டு I ஸ்கொயருக்கு பதிலாக -1ன்னு போட்டுக்கலாம். கீழே வந்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இதை வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணும்போது 6 6 are 36. ஸோ 36. அதுக்கப்புறம் இந்த I ஸ்கொயர் பண்ணணும். I ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. ஸோ -1. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் 140 அப்படி எழுதிட்டு +85யும் அப்படி எழுதிட்டு இந்த -30யும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணி +30 ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கனால இது ரெண்டும் சேர்ந்து +30 ஆகிடுது. அதுக்கப்புறம் கீழே வந்து பை இந்த 49 அப்படியே எழுதிட்டு இந்த -1ம் -36ம் சேர்ந்து +36 வந்துடுது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 140 30 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். 49ம் 36ம் வந்து ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். 140 30 ப்ளஸ் பண்ணி 117 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த +85i அப்படி எழுதிக்கணும். கீழே வந்து 49 +36 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 85ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து ஒரு 85 மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். 85 காமனாக எடுத்தால் இதில் 85 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் இதில் வந்து 85 வெளியே போயிடுச்சுங்கனால ஒரு I மட்டும் இருக்கும். ஸோ I கீழே இந்த 85 எழுதிக்கலாம். இப்போ 85 கேன்சல் ஆகிடுது. மீதி வந்து 2 + I மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம் எழுதி 2 + Iன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ஹோல்ஸ் பவர் 12ன்னு கொடுத்துருந்தாங்களா? பாருங்கள், ஹோல்ஸ் பவர் நம்ம 12 வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 - iன்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ 2 - i the whole power 12 ப்ளஸ் இது 2 + i the whole power 12. இதை வந்து நம்ம ஜெட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜெட் பார் கண்டுபிடிக்கணும். ஜெட் பாரும் வந்து ஜெட்டாகவே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரியல்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஜெட் பார் கண்டுபிடிக்கலாம். ஜெட் பாருக்கு வந்து இதை அப்படியே எழுதி அதுக்கு பார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த பார் வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். இந்த டேர்ம் தனியாக இந்த டேர்ம் தனியாக எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அந்த பாரை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு 12 வந்து ஹோல்ஸ் பவராக போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த பார் போகிறதுக்காக சைன் மாற்றிக்கலாம். இமேஜினரி டேர்முக்கு மட்டும் சைன் மாற்றணும். மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த -i வந்து +i மாறிடுது, +i வந்து -i மாறிடுது. மீதியெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை, அதெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ வந்து ஜெட் பாருக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ இது ரெண்டும் மாற்றி எழுதியிருக்கிற இந்த 2 - i the whole power 12 முன்னாடியும் 2 + i the whole power 12 பின்னாடியும் எழுதியிருக்குது. ஏன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ நம்ம மாற்றி எழுதினாலும் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து இப்படி எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஜெட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் வந்து ஜெட் தான். இங்கே பாருங்கள், 2 - i the whole power 12 + 2 + i the whole power 12. அதே இது வந்துருச்சா? ஸோ ஜெட் பார் ஈக்குவல் ஜெட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஜெட் பார் ஈக்குவல் ஜெட்டுன்னு வந்தால் என்னது? இட் இஸ் ரியல். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.